இவங்க நல்லா உட்காந்து பேசினுக்கிறாங்களே, இது என்னடா பேசுறாங்க இவங்க இப்படி கும்பலான்னு போய் கேட்டா, என்னடா தம்பி பேசினுக்கிறீங்கன்னா, அது இல்லைங்க அங்கிள், இந்த மாதிரி நமக்கு ஒரு நாய்க்குட்டி கிடைச்சிச்சு ரோட்ல. இந்த நாய்க்குட்டியை யார் எடுத்துன்னு போறதுன்ட்டு நாங்கள் ஒரு போட்டி வச்சுக்கிறோம். நாய்க்குட்டி எடுத்துன்னு போட்டி வச்சுக்கிறீங்களா? அது என்னடா போட்டி சொல்லுங்க, நானும் பங்கு பெறேன்ட்டார் பாஸ்டர். இல்லை பாஸ்டர், அது என்ன போட்டினா, இருக்கிறதுல யார் பெரிய பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நாய்க்குட்டி பரிசு. இவருக்கு ஒரே கோவம் வந்துச்சு. ஆனா இப்பேற்பட்ட போட்டி வைப்பீங்களா, வாழ்க்கையில் உருட்டுவீங்களாடா நீங்க? அப்படியே அன்னைக்கு ஒரு பிரசங்கமே எடுத்து விட்டார் அவங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இப்படியாப்பட்ட அப்படியாப்பட்டு பொய் பேசுறா நிறைய போவ நீ ராஸ்கல், பொய்யை பேசக்கூடாதுடா, பொய் தப்பு, பொய்ன்றதெல்லாம் ஒரு போட்டியா வைக்கலாமா நீங்க? உங்க வயசுல அப்படின்னா பாருங்க, உங்க வயசு இருக்கும் போது நான் ஒரு பொய் கூட பேசுங்களா அப்படின்ட்டாரு. டக்குன்னு ஒரு பையன் நாய்க்குட்டியை தான் அவட்டே கொடுத்துறான். ஐயா நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஐயா, இருக்கிறதுல பெரிய பொய் பேசுங்க நீங்க தான். ஆனா எத்தனை பேர் தெரியும், அங்க நம்ம போய் தானே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே தவறுகள் செஞ்சவங்க தான், பரிசுத்தத்துல குறை உள்ளவர்கள் தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்றதுல குறை உள்ளவர்கள் தான். பரவாயில்ல, பேச்சாராவாதி குறை உள்ளவர்கள் தான் நம்ம. இன்னும் ஒரு சில பேர் தைரியம், ஓ நான் பயங்கர தைரியசாலி பதற பண்ணுவோம். ஆனா பிரச்சனை வரும்போது அவங்கள மாதிரி கோலை யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியே பார்த்தா பயங்கரமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? எனக்கு வந்து நாய்னா பயம். சரி, இப்போ கூட அந்த பயம் கொஞ்சம் கம்மி ஆயிக்குது, அது வேற ஒரு கதை. இப்போ கூட யார் வீட்டில் ரொம்ப பெரிய ஒரு நாய் வளர்த்து என்ன வீட்டுக்கு ப்ரேயர் கூப்பிட்டாங்கன்னா, நான் என் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அனுப்பி வைக்கிறது சில நேரத்தில். பிரதர் போய் ப்ரேயர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த நாய்க்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்கு நாய் தான் பயம் பாருங்க. அதனால இந்த நாயில பார்த்தா பயத்தை வெளியே காட்ட மாட்டேன், மனசுக்குள்ள இருக்கும் பயம், ஆனால் வெளியே ஒரு தைரியமான ஃபேஸ் வச்சுருக்கோம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை கூட 1000 குறைவுகள் இருக்கும், ஆனால் குறைவை நம்ம வெளியே காட்ட மாட்டோம், நம்ம ரெஸ்யூம்ல காட்ட மாட்டோம். ஆனா கர்த்தர் குறைவுகளை பார்த்து தான் வேலை செய்றார். நம்மளுடைய பலத்தை பார்த்து, நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து இல்ல. ஹalleluya. நம்ம எல்லாருக்குமே குறை உண்டு. குறை உள்ளவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்துல. அப்ப நம்ம அந்த கானானிய ஸ்திரீ மாதிரி நடிக்க தேவையில்ல. ஆண்டவர்ட்ட வந்து நான் நிறைய உபவாசம் பண்ணிட்டேன்ற மாதிரி வர தேவையில்ல, நான் ரொம்ப நீதிமான்ன்ற மாதிரி வர தேவையில்ல, நான் தப்பே பண்ணாதவன்ற மாதிரி வர தேவையில்ல, நான் வேற விசுவாசிகளோட நான் மேலான விசுவாசிகளா நடிக்க தேவையில்லை. நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள். அவர்கிட்ட இருக்கிற மாதிரி வந்தா அவர்கிட்ட இருக்கிற கிருபையை நமக்கு தருவார். அப்ப நம்ம நடிக்க தேவையில்லை. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பலம் என் பலவீனத்துல பூரணமாய் விளங்கும். அப்ப நம்ம நடிக்க தேவையில்லை ஆண்டவர்கிட்ட. நம்மளுடைய சொந்த கிரியைகளால நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. ஏசாயா சொல்றார் 64:6, என் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. அப்படின்னா நானே பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சேன்னா அது என்னால சாத்தியம் இல்லை. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் நான் 100க்கு 100 நான் பரிசுத்தமா வாழ முடியும்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய சகாயம் இல்லாம 100% நான் பாவம் பண்ணாம வாழ முடியும்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்களா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்று மறக்கிறோம், ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம். என்னைக்கு அதை உணர்றோமோ அன்னைக்கு வாழ்க்கையில கிருபை வேலை செய்யும். ஏன்னா தேவன் கிருபை நிறைந்தவர். இயேசு யாரு? கிருபைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தெரியும் கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? அது கிறிஸ்தவங்க பேசுற ஒரு வார்த்தை இல்லையா? எப்படி இருக்கிறீங்க? கிருபை அப்படின்னா பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? எல்லாருடைய கிருபை அப்படின்னா ஒருத்தர் கிருபைன்றாங்க, என்கிட்ட எல்லாம் கிருபை பிரதர் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் கேட்குற அவர் சொல்றாரு எல்லாம் கிருபை பிரதர் அப்படின்றாரு. கிருன்னாரு அந்த இடத்துல கிருபை. சரி, கிருபைனா என்ன? டிஃபரண்ட் ஸ்டைல்ல சொல்றோம். வாட் இஸ் கிரேஸ்? கிருபைனா என்ன தெரியுமா? நான் தகுதி இல்லாத போதும் கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சாருன்னா அது பேரு கிருபை. நான் தகுதியா இருந்து எனக்கு நன்மை செஞ்சா அது கூலி. இப்போ நீங்க போய் வேலை செய்றீங்க, வேலை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு உங்க கையில பணத்தை கொடுத்தா அது என்னது? கிஃப்டா இல்ல அது என்ன சொல்றது? அது பேமெண்டா? அது சேலரியா? அது சேலரி அது இல்லையா? அது பேமெண்ட், அது வந்து உங்களுடைய கூலி. ஆனா உங்க பர்த்டேக்கு வந்து ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாருன்னா அது என்னது? கிருபை. ஹalleluya. கிருபைன்றது இலவசமானது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவருடைய சுகம் இலவசமானது, அவருடைய ஆரோக்கியம் இலவசமானது, அவருடைய உயர்வு இலவசமானது. உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுடைய பயபக்தியை பார்த்து உங்களுக்கு தர்றதில்லை. அவர் எவ்வளவு நல்லவர் நீங்க நம்புறீங்களோ அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் தருகிறார். ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் யாரை பார்த்து நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்கவே இல்லை, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். விசுவாசம் என்னது? நான் எவ்வளவு நல்லவன்னு பார்க்கல, என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். ஆமென். அப்ப கர்த்தர் நம்பிக்கை பார்க்கிறார். கர்த்தர் நல்ல குணத்தை பார்க்கல, கர்த்தர் நம்பிக்கை பார்க்கிறார். நம்பிக்கை பார்த்து கர்த்தர் நன்மைகளை செய்கிறார். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், கிருபையின் கீழே வாங்க. கிருபை என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ நான் கீழ்ப்படியணும், நான் ஒழுங்கா இருக்கணும், நான் பரிசுத்தமா வாழணுமேன்னு நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறது பதில் அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் தயவு நிறைந்தவர், அவர் அன்பானவர், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் எனக்கு நன்மை செய்வார். எல்லாம் அவரால, எதுவுமே என்னால இல்லை, எல்லாமே
அவரால. சத்தமா சொல்லுங்க, கிருபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்துல பாத்தீங்களா, இந்த அம்மாவுக்கு ஏன் கர்த்தர் ஏன் நிக்கல? ஏன் நிக்கல இந்த அம்மாவுக்காக? ஏன்னா இவங்க நடிக்கிறாங்க. இவங்களுடைய நம்பிக்கை இவங்க சுயநீதி மேல இருக்குது. நான் நடிப்பேன், நான் டைலாக் பேசுவேன், எப்படியாவது வாங்கிடுறேன் பாரு சுகத்தை. ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. தாவீதின் குமாரனே, ஆண்டவர் போயினே இருந்தார். தாவீதின் குமாரனே நந்தனே இருந்தார். ஏன்னா உன் சுயநீதிக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண போறது இல்லை. என் கிருபை வேலை செய்யாது. நீ உன் நடிப்புல என் கிருபை வேலை செய்யாது. என்னைக்கு நீ இருக்கிற மாதிரியே வர்றியோ நடிப்பை விட்டுட்டு அப்புறம் உனக்கு சகாயம் பண்றேன்றார் பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் கண்டுக்காம போயிட்டே இருந்தாரு. இந்த அம்மா தன்னுடைய வார்த்தை மாறுது பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப டைலாக் மாறுது பாருங்க. 15ஆம் அதிகாரம் அதோடைய 25ஆம் வசனத்தை பாருங்க. அவள் வந்து ஆண்டவரே, ஓகே எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே. முதல்ல நான் கூப்பிட்டாங்க தாவீதின் குமாரனே. என்ன அர்த்தம்? நடிக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனம் மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா இவங்க கானானிய ஸ்திரீ. இப்ப நடிப்பெல்லாம் விட்டுட்டாங்க, ஆண்டவரேன்னு வந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்னவோ ட்ரை பண்ணி உங்ககிட்ட வாங்க வரல, நீங்களா மனசு வச்சு எனக்கு உதவி பண்ணுங்க, உங்க இரக்கத்தினால எனக்கு உதவி பண்ணுங்க. இப்பதான் கிருபை வேலை செய்யும். எத்தனை பேர் உணர்றீங்க அதை? இப்ப கிருபையை வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப அவர் கேட்கிறாரு பாருங்க, அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு. இப்ப நல்லா கவனிங்க, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், முதல் வருகை இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை யாருக்காக? இஸ்ரவேல் ஜனத்துக்காக. இப்ப இந்த அம்மா யாரு? கானானியர். இவங்க இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவங்க இல்ல. இப்ப இவருக்கு அற்புதத்தை பண்ண முடியுமா? ஒரு வழியை உண்டாக்கணுமா இல்லையா? பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, ஏமா பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னாரு. இப்பதான் இந்த அம்மா தாழ்த்திக்கிட்டாங்களே, இப்ப ஏன் போய் நாய்க்குட்டின்னு திட்டுறாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க புறஜாதிகளை நாய்கள்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த நாய்ங்க அப்படின்னா புறஜாதிகள். அவங்க ஜனத்தை சேராத எல்லாருமே நாய்ங்க தான் அவங்களுக்கு. நல்ல வேலை ஆண்டவர் நாயின் திட்டல, நாய் குட்டின்னு சொல்றாரு. ஏன் உங்களுக்கு புரிய வரும் பாருங்க. அப்ப அவரை பார்த்து என்ன சொல்றாரு பாருமா, பிள்ளைகள் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க, நாய்க்குட்டின்னு உடனே என்ன சொல்றாரு, நீ கானானிய ஸ்திரீ அப்படின்றத காமிக்கிறார். ஏன் நாய்க்குட்டிகள்னு சொல்றதுக்கு அப்புறம் இந்த அம்மா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க பாருங்க. 15 அதோடைய 20ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இது என்ன வேற மாதிரி, இது புரிய மாட்டேங்குது. இது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். என்கிட்ட யாரோ ஜபத்துக்கு வராங்கன்னு வச்சுங்களேன், என்னுடைய சர்ச்சில் யாரோ ஜபத்துக்கு வராங்க, அவங்க பாஸ்டரையா ஜபம் பண்ணுங்கன்றாங்க. அப்ப நான் அவங்கள பார்த்து, சரி நாய்க்குட்டி போ அப்படி காப்புன்றேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்கன்றீங்க அவங்க? சரி நீங்க என்ன சொல்லி கொடுப்பீங்க அவங்களுக்கு? இதெல்லாம் பாஸ்டரா, இதெல்லாம் சர்ச்சு நடத்த யோகியத்தை இருக்குதா இருக்கு? வர்ற ஜனங்களை போய் நாய்க்குட்டி பேய்க்குட்டின்றாரு. ஏற்கனவே என் கணவர் என்ன பேய்க்குட்டின்றாரு காலையில, இவர் வந்தா என்ன நாய்க்குட்டின்றாரு. எப்படி இந்த மனுஷன் நல்லா இருப்பான்? திட்டுவாங்களா இல்லையா? நீ எல்லாம் பாஸ்டராயா, நீ எல்லாம் ஃபாதரா, நீ எல்லாம் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஏன் தெரியுமா? இயேசு நாய்க்குட்டிகள்னு சொன்னது கிருபை. எல்லாரும் கிருபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னவோ அவங்களை திட்டுறதுக்காக சொல்லல, அவங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குறாரு. இப்ப எல்லாரும் பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது பாருங்க. அவருடைய கிருபையை நம்பினா கர்த்தர் வழி உண்டாக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நான் பரிசுத்தம், நான் நீதிமான், நான் சர்ச்சுக்கு ரெகுலரா வர்றேன், அதுக்காக எனக்கு சுகத்தை கொடுங்கன்னா அது நடக்காது. ஆண்டவரே நீங்க நல்லவர், நீங்க கிருபையானவர், இலவசமா கொடுங்கன்னா ஆண்டவர் சொல்லுங்க வாங்கிக்க அப்படின்றார். சரியா? இப்ப இந்த அம்மா ஒத்துக்கிறாங்க, ஆண்டவரே நான் நடிப்புல வரல, வெறும் சிம்பிளா வந்துட்டேன் ஆண்டவரேன்ட்டு வந்துட்டேன் நான் உடனே. அப்ப இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமான்றார். புறஜாதிகளை இஸ்ரவேல் ஜனங்க நாய்கள்னு திட்டுவாங்க, ஆனா இயேசு நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரு. இப்போ நாய்ங்கன உடனே நாய்ங்க எங்க இருக்கும்? தெருவில் இருக்கும். ஆனா நாய்க்குட்டின உடனே இப்ப நாய்க்குட்டி எங்க வர வாய்ப்பு இருக்குது? நாய்ங்க தெருவில் இருக்குது. ஆனா நாய்க்குட்டின உடனே அந்த அம்மாவுக்கு தோணுது, நாய்க்குட்டின்னு சொன்னீங்களா, அப்ப பிள்ளைகள் நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியுமா இல்லையா? அப்போ பிள்ளைகள் நாய்க்குட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லியும், இல்லை என்கிட்டயே இருக்கட்டும் இந்த குட்டி, இந்த நாய்க்குட்டியை நானே பார்த்துக்கிறேன், இதுக்கு நான் ஜிம்மின்னு பேர் வைக்கிறேன், ஜானின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு அந்த நாய்க்குட்டியை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த நாய்க்குட்டி எங்க வந்துருச்சு? மேஜையின் கீழே வந்துருச்சு. எத்தனை பேரால் அதை பார்க்க முடியுது? இந்த அம்மாவை வெறும் நாயின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா எங்க நிக்கணும்? வெளியே நிக்கணும். அப்போ கிடைக்குமா? சொல்லுங்க, பிள்ளைகளின் அப்போ நாய்க்கு கிடைக்குமா? கிடைக்காது. நாய்க்குட்டி கிடைக்குமா? கிடைக்கும். எப்போ? ஏன்னா நாயா இருந்தா வெளியவே இருக்கணும், நாய்க்குட்டியா இருந்தா உள்ள வர வாய்ப்பு இருக்குது. இந்த அம்மா அப்படியே கப்பு பிடிச்சு பாருங்க. ஓ ஜீசஸ் நீங்க நல்லவர். ஐயோ நான் ஒரு புறஜாதி, எனக்கெல்லாம் சுகமே கிடைக்க வாய்ப்பு இல்லை, நான் தெருல நின்று கத்த வேண்டியவ. ஆனா என்னை எப்ப நாய்க்குட்டின்னு சொன்னீங்களோ அப்பவே நான் மேஜை கீழே வந்து உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்க, கிருபையினால எனக்கு ஒரு வழி உண்டாக்குறார். எல்லாரும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, கிரியைகளால உண்டாகாத வழி கிருபையினால
எனக்கு உண்டாகும். இன்னொரு கைவெட்டி சொல்ல பார்க்கலாம். சொந்த பயபக்தினால திறக்காத வாசல் கிருபை நம்புறதுனால எனக்காக திறந்திருக்கும். சோ நாயின்னு சொல்லியிருந்தா நம்ம வெளியவே இருந்திருக்கோம். நாய்க்குட்டின்னு உடனே இப்ப நம்ம என்ன நாய்க்குட்டிங்களா, இப்ப நம்ம டைலாக மாத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, நாய்க்குட்டிகளா மெய்தான் ஆண்டவரே, கரெக்ட் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றால் ஏசோவுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நான் நடிப்புல வந்தேன், ஓவரா என்னையோ நான் அப்படியே நைஸ் ஆக்கி சீஸ்ட வாங்கிட்டு வந்து வந்தேன். ஆனா அவர் என்ன கண்டுக்காம போயிட்டார். ஏன்னா கிருபை சுயநீதியில வேலை செய்யறது இல்லை. எப்பெல்லாம் சொந்த பரிசுத்தத்தை நம்புறோமோ அப்பெல்லாம் கிருபை வேலை செய்யறது இல்லை. எப்ப அவரை பார்க்கிறோமோ அப்பதான் கிருபை வேலை செய்ய ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, இவங்க நடிப்புல வந்த போது ஏசு கிருபையை தரவே இல்லை. ஆனா எப்ப ஆண்டவரேன்னு வந்தாங்களோ, உங்க கிருபை தான் பெருசுன்னு வந்தாங்களோ, அப்ப இயேசுவே ஒரு வழியை உண்டாக்குனார். வீட்டுக்குள்ள வரும்படி ஒரு வழியை உண்டாக்கி, மேஜை கீழே உட்காரும்படி ஒரு வழியை உண்டாக்குனார். இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு முழு சப்பாத்தி கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, ஒரு துண்டு சப்பாத்தி கொடுக்க போதும், என் பிள்ளை பிசாசுல இருந்து விடுபடுவாள், என் பிள்ளை சுகமாவாள், ஒரு துணிக்கை போதும், ஒரு துண்டு போதும் அப்படின்றாங்க பாருங்க. அப்படின்னு உடனே இயேசு சொல்றாரு, ஒரு சின்ன துண்டு அப்பவே உன் வீட்டுல இருக்க பேய் பிசாசை துரத்துன்னு நீ நம்பினா உன் விசுவாசம் பெரியது. எப்ப வழி உண்டாச்சு அந்த அம்மாவுக்கு? சொந்த பரிசுத்தத்தை நம்பும் போது இல்ல, சொந்த நடிப்பு திறமை நம்பும் போது இல்ல, இயேசு கிறிஸ்து நல்லவர், அவருடைய கிருபை பெரியதுன்னு சொல்லி நம்ம முதுகுல பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சுகமாக்கணும்னு விருப்பப்படுகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்தணும்னு விருப்பப்படுறார், கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு சொல்லி விருப்பப்படுறார். எவ்வளவு நாட்கள் என் பரிசுத்தம், என்னுடைய உபவாசம், என்னுடைய கீழ்ப்படிதல், நம்மளுடைய சொந்த கிரியைகள் மேல போக்கஸ் பண்றோமோ கிருபை வேலை செய்யறது இல்ல. எப்ப ஆண்டவர் கிட்ட வந்து, ஆண்டவரே இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், அது ஒண்ணுதான் என் தகுதி, எனக்கு தேவையான சுகத்தை கொடுங்க, எனக்கு தேவையான செழிப்பை கொடுங்க, எனக்கு தேவையான நன்மையை செய்யுங்கன்னு சொல்லும் போது என்ன நடக்குது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிரம்ப ஆரம்பிக்கும். எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? கைவெட்டி காமிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வாழ்க்கையில உயர்ணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் நடிப்பை விட்டு, உன் சுயநீதி மேல நம்பிக்கை விட்டு, நான் நல்லவர்னு வா, உனக்கு நான் நன்மைகளை செய்யறேன், நான் நல்லவர்னு வா, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை செய்யறேன், வழியே இல்லாத இடத்துல உனக்கு நான் வழியை உண்டாக்குறேன். ஆமென். அன்னைக்கு ஒரு புறஜாதி வீட்டுக்குள்ள வர முடியுமா? முடியாது. அன்னைக்கு ஒரு புறஜாதி சுகத்தை பெற முடியுமா? முடியாது. ஆனா புறஜாதி சுகத்தை பெற முடியாதுன்ற நேரத்துல அவரே ஒரு வழியை உண்டாக்குனார். இந்த ஸ்டோரியை நீங்க பாருங்க. இந்த அம்மா பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இயேசு அந்த அம்மா இருக்கிறதுக்கு தேடி போனார். இயேசு அந்த அம்மா கிட்ட கிருபையா இருந்தார். இயேசுவே ஒரு வழியை உண்டாக்குனார். உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். உங்க குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வழியை உண்டாக்குவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களுக்கு ஒரு வழியை நிச்சயமாக உண்டாக்குவார். ஏன்னா என்னைக்கு அவருடைய கிருபை நம்பி வர்றோமோ அப்பவே நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கான ஒரு வழி திறந்திருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை உங்களுக்காக? ஹalleluya. come on, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க இந்த நேரத்துல. ஏன்னா அவருடைய கிருபையை நம்பும் போது நமக்கு கர்த்தர் வழியை உண்டாக்குறார். கிருபையினாலதான் வழி உண்டாகுது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வழி உண்டாக்கி இருக்குது. எதனால பாருங்க, பயபக்தியில குறை உள்ளவர்கள், பரிசுத்தத்துல குறை உள்ளவர்கள், நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்கிக்க முடியும்? நமக்கு எப்படி ஆண்டவருடைய சுகம் கிடைக்கும்? சிலுவையினால நமக்கு ஆண்டவர் நமக்கு சுகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். சிலுவையினால நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வழியே இல்லை பாருங்க, நம்மளாம் நல்லா இருக்கிறதுக்கான வழியே இல்லை. ஆனா கர்த்தர் சிலுவையில மரிச்சதுனால நமக்கு நன்மைகளை உண்டாக்கி இருக்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, நான் என்னுடைய குடும்பமும், நாங்கள், என்னுடைய அப்பா ஒரு பாஸ்டர், நாங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருந்தோம். திருநெல்வேலின்ற ஒரு பகுதியில் நாசரத்துன்னு ஒரு சின்ன ஊர், அங்கே இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு 5 வயசு இருக்கிற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஒரு நாள் பெங்களூரில் பாஸ்டர் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு கோரமங்கலா ஸ்லம்ல ஒரு சர்ச்சு. அப்போ என்னுடைய அப்பாவையும் அவருடைய குடும்பத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் பெங்களூருக்கு வரோம். வரும்போது இந்த எல்ஆர் நகர், ராஜேந்திர நகர் அப்படின்ற கோரமங்கலா ஸ்லம் இருக்குது. இந்த கோரமங்கலா ஸ்லம் பகுதிக்கு நான் வரோம் பாருங்க. சின்னதான ஒரு வீடு, நிறைய வீடுங்க இருக்குது, நிறைய குடிசைங்க தான். இப்பெல்லாம் குடிசைங்களை பார்க்க முடியுது இல்லை. இப்பெல்லாம் ஷெட்டுங்க போடுறாங்க, கோட்டர்ஸ் கட்டி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். ஆனால் அப்பெல்லாம் வெறும் குடிசைங்க தான் பாருங்க. அதுவும் மழைலாம் வந்துச்சுன்னா அங்கே அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் வீட்டுக்கு எதிரிலே சாக்கடை ஓடும், எல்லா பக்கமும் சாக்கடை தான். சரியா? நாய்களுடைய பிரச்சனையும், சாக்கடையும், அடித்தடி சண்டையும், குடி பிரச்சனையும், ரவுடிஸும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்களாவது, அவங்களுக்கு இவங்களாவது அப்படியே பற்ற வச்சு விட்ருவாங்க பாருங்க குடிசைங்களெல்லாம். நாங்கள் சிறு வயதில் அந்த இடத்துல தான் போயிருக்கிறோம். எங்களுக்கும் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடெல்லாம் இல்லை.
ஒரு உடஞ்சி போன ஒரு ஷீட் வீடு. அந்த வீட்டுக்குள்ள தான் எங்களுக்கு குடியிருக்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த தெருவில் தான் சர்ச் இருக்குது. ஸோ எங்கள் அப்பா அந்த சர்ச்சுக்கு பாஸ்டராக வந்திருக்கிறாரு கொஞ்சம் நாட்களுக்காக. நாங்கள்லாம் வரோம் பாருங்க. மிகப்பெரிய ஏழ்மை எங்கள் வீட்டில், பெரிய தரித்திரத்தை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப குறைபாடுகள்னு சொல்கிறேன் நான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட நிறையா டைம் குறைபட்டிருக்கோம். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. எங்கள் அப்பா போய் எங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டாரு தான், அந்த இங்கிலீஷ் மீடியமில் சேர்த்துட்டாரு. அங்கே போனால் யூனிஃபார்ம் வாங்க காசு இருக்காது, ஷூஸ் வாங்க காசு இருக்காது, புக்ஸ் வாங்க காசு இருக்காது. அப்போ என்னையும் எனக்கு அடுத்ததாக பிறந்த 3 பேர், நாங்கள் 4 பேரும் ஸ்கூலில் படிப்போம் பாருங்க. புக்ஸ் வாங்க காசு இருக்காது, வேறவங்க விட்டு போன புக்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. என் பேக் கிழிஞ்சிருக்கும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது. அந்த பேக்கில் கிழிஞ்சிருக்க பேக்லேருந்து புக்ஸ் கீழே விழுந்துடும். அப்போ யாராவது வந்து ரோட்டில் அது பார்த்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து கொடுப்பாங்க, அதோ உன் புக்கு ரோட்டில் கிடந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லி. யூனிஃபார்ம் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி, சீப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க, ஸ்கூலில் ரொம்ப விலைன்னு சொல்லி. இவங்களா போய் வாங்கி கொடுப்பாங்க. அது துணி கிழிஞ்சிரும் பாருங்க. எனக்கு எத்தனையோ நாட்கள் ஞாபகம் இருக்குது. என்னுடைய ட்ரௌசர் எங்கேயாவது கிழிஞ்சிருக்கும், என் கையை அங்கேருந்து நான் எடுக்கவே மாட்டேன். அசம்பிளி நேரத்துலலாம் அங்கேயோ வச்சுன்னு இருப்பேன். ஏன்னா ட்ரௌசர் கிழிஞ்சிருக்குது, அது ஒரு அவமானம் பார். நான் 2வது 3வது படிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. புக்ஸ் நான் ரொம்ப லேட்டாக வாங்குவேன். அதனால ஸ்கூலில் என்னை வந்து கீழே உட்கார வச்சுருவாங்க, பெஞ்சில் இல்லை கீழே உட்கார வச்சுருவாங்க. ஃபீஸ் கட்ட முடியாது. எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாருங்க, ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம் எழுதணும். என் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போய் எக்ஸாம் எழுதாத, ஏன்னா நீ ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பல நாட்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ குறைபாடு தெரியுமா, அவ்வளோ சண்டை. எவ்வளோ பண கஷ்டமோ அவ்வளோ சண்டை எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். நைட் எழுந்திரிச்சு பார்த்தா சண்டை போடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் சண்டையாக இருக்கும். ஸ்கூலில் உட்காந்து வீட்டில் தான் சண்டை ஆகிட்டு இருக்குதா, இப்படி ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கும் பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 3வது படிக்கிற டைம்லலாம் எங்கள் வீட்டில் பாலே வாங்க மாட்டோம். 4.25 ரூபாய் தான் 1/2 லிட்டர் பால். ஆனால் நான் பாலே வாங்க மாட்டோம். கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா அவங்களா பால் வாங்கிட்டு வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு பால் டீ, பால் காஃபி, இல்லைன்னா கருப்பு காஃபி தான். சரியா? எங்களுக்கு கூழ், இந்த கேப்பை கூழ் தான் எங்கள் அம்மா தருவாங்க. அப்புறம் பழைய கஞ்சி, எல்லாம் அருமையான ஒரு சாப்பாடு பாருங்க. சரி, அவ்வளோ டேஸ்ட் அது வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு கிளாஸ் கூழ் தருவாங்க. மத்தியானம் ஆச்சுன்னா பழைய கஞ்சி. நம்ம நைட்டு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அன்றைக்கி 3 ரூபா பாருங்கள் ஒரு பேக்கெட் தயிர், சின்ன தயிர். அந்த தயிர் வாங்கி நம்ம நல்லா கரைச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்படிதான் அதுதான் எங்களுடைய இதே. அதான் சொல்கிறேனே, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நானும் என்னுடைய தங்கச்சி என் தம்பியெல்லாம் பெட்ரூமில் இருந்து பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு வாங்கிட்டு வந்த சிப்ஸு பிஸ்கெட்டு அவங்களுக்கே எங்கள் அம்மா போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டில் ஒன்றும் இல்லை கொடுக்குறதுக்கிட்டு. அவங்களுக்கு நாங்கள் நின்று பார்த்துருப்போம், எப்போ போகிறாங்களோ போய் இந்த தட்டில் கை வைக்கலாமா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க போயிடுவாங்க பாருங்க. போயிட்ட பிறகு ஓடுவோம் நாங்களாம் போய் இந்த தட்டில் எடுத்து அந்த பிஸ்கெட் எடுத்து. ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போ நான் 3வது படிக்கிறேன். இந்த வெள்ளை கலர் பிஸ்கெட் ஒரு பேக்கரியில் விற்கிறாங்க தெரியுங்களா? வெள்ளையாக இருக்கும், குண்டாக இருக்கும். பட்டர் பிஸ்கெட், பட்டர் பிஸ்கெட்டு. ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், சேட்டா கடையில் இந்த பட்டர் பிஸ்கெட் வந்துக்குதுமா, பட்டர் பிஸ்கெட் சொல்ல ஒயிட் பிஸ்கெட் வந்துக்குதுமா, அது வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு போட்டு அந்த மாதிரி ஒரு அடி. எங்கள் அப்பா அம்மா யாரும் கெட்டவங்க இல்லை. ஆனால் இவ்வளோ பண கஷ்டத்துல நீ ஒயிட் பிஸ்கெட் கேட்குறியா, நீ உனக்கு தெரியாத அவ்வளோ பண கஷ்டம் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டம் பாருங்க. நான் 7வது படிக்கும் போது நான் நினச்சேன் தற்கொலை பண்ணி செத்துணும்னு நினச்சேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சண்டை, எனி டைம் எங்கள் வீட்டில் சண்டை. எங்கள் அப்பா அம்மாக்குள்ளே அவ்வளோ சண்டை பாருங்க. ஒரு மிளகா பொடி கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வாங்கலன்ட்டு வீட்டில் ஒரு வாரம் சண்டை நடக்கும். பார்த்தா இவர்கிட்ட காசு இல்லைன்றது, அங்கே எப்படி இந்த காசு இல்லை நீங்கள் சொல்லலாம். இவ்வளோ பிரச்சனை மத்தியில் 7வது படிக்கும்போது நான் தற்கொலை பண்ணி சாப்பிடணும்னு நினச்சேன். நாங்கள்லாம் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகும்போது எங்கள் மாமாவோட ஊர் கூடலூர்னு, அந்த கூடலூர்னு ஊருக்கு போகிறோம். அங்கே ஒரு மலை இருக்குது, ஊசி மலைன்னு வாங்க. அந்த மலையில் போய் எல்லாம் ஒரு சுற்றுலா மாதிரி போவாங்க பாருங்க. அந்த மலைக்கு போகும்போது என் மனசில் தோணிக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணிக்குது, போய் அந்த மலையிலேருந்து குச்சி செத்துணும். ஏன்னா எனக்கு தற்கொலைன்ற வார்த்தை எனக்கு தெரியாது, ஆனால் சாவுனா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த 13 வயசு பையனுக்கு என்ன தோணுச்சுன்னா, வாழ்க்கையே வேண்டாம், வீடே சண்டை, சமாதானமே இல்லை, எனக்கு புரியல இது என்னன்ட்டு, ஆனால் வாழ்க்கையை பிடிக்கல. ஸோ நான் தற்கொலை பண்ணி சாகணும்னு நினைக்கிறேன் பாருங்க. நான் 7வது படிக்கும்போது நான் போகிறேன். நான் எல்லாரும் அந்த மலைக்கு மேலே வரதுக்கு முன்னாடி நான் வேகமாக போகிறேன். நான் குதிக்கணும், நாட்டில் எட்டி பார்க்குறோம், ரொம்ப ஆழமாகுது. பயத்திலே குதிக்காமல் போயிட்டேன். நான் நல்ல வேலை குதிக்கலன்னு இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். ஆனால் இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு பாருங்க. ஏழ்மத்தனமும் தரித்திரமும் என் வாழ்க்கையில் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நான் 10வது படிக்கும்போது எங்கள் அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சோன்னு என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, காலேஜுக்கெல்லாம் அனுப்புறது நம்மள்கிட்ட பணம் இல்லை, ஏதாவது வேலைக்கு தான் போகணும், அதனால் இதை இப்போ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டார் பாருங்க. இவ்வளோ நாள் தரித்திரத்தில் ஆண்டவர் பெருசாக தேடாமல் நான் இருந்தேன். எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தாலும் நான் தான் ரொம்ப கலாட்டா பண்ணுற பையனே சண்டே ஸ்கூல்லேயே. அப்போ தான் நான் ஆண்டவர் தேட ஆரம்பித்தேன் பாருங்க. ஆண்டவர்கிட்ட வந்து நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுங்க, சில பேர் இப்படி பண்ணியிருக்கிறீங்க. சர்ச்சுக்கு வருவேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணுற தகுதியில் நாளைக்கு வரேன், இதுதான் என் ஜெபம். திரும்பி அடுத்த நாள் எதுவும் சண்டை போடல, எதோ இந்த மாதிரியெல்லாம். ஏன்னா அப்போ இந்த காசு மேலே விளாடுவோம் பாருங்க, சூதாடும், ஏதாவது டிச்சி இல்லை கிரிக்கெட்டு இந்த மாதிரி விளாடுவோம். அதெல்லாம் காசு கட்டி இதில் தான் விளாடுவோம் நம்ம.
அப்போ இந்த நேரத்தில் ஏதாவது எனக்கு மனசுல குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா ஜெபத்தில் சொல்லுவேன், நான் சரியில்லை, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன். நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இந்த அம்மாவை மாதிரி நினைச்சிட்டேன். என்னவோ நான் ஒழுங்கா இருந்தா தான் கடவுளை என்ன நேசிக்கிறான்னு நினைச்சிட்டேன். என்னவோ நான் தப்பே பண்ணலன்னா தான் அவர் ஆசீர்வதிப்பார் நினைச்சிட்டேன். என்னவோ நான் ரொம்ப பர்ஃபெக்டா வாழ்ந்தா தான் என்ன ஆசீர்வதிப்பா அப்படின்னு நினைச்சிட்டேன். நான் வரும்போதெல்லாம் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன், ஆண்டவரே நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, ஐயோ நான் சரியில்லை, எனக்கு நன்மை கிடைக்காது, என்ன நீங்க ஆசீர்வதிக்க மாட்டீங்க, என்ன அடிச்சிடாதீங்க ஆண்டவரே. நாளெல்லாம் பாவரிக்க பண்ணின்னு இருப்பேன். யாராவது அப்படி இருக்கிறீங்களா? எப்படி தெரியுமா, ரோட்ல நடந்து போவேன், ஏதோ யாரோ ஒருத்தர் மேல ஒரு கெட்ட எண்ணம் வருது, ஒரு இச்சையான எண்ணம் வருது, ஒரு கோபமான எண்ணம் வருதா, அப்பவே ஆண்டவரே மன்னி 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 ஆண்டவரே மன்னி மாண்டவரே தப்பு பண்ணிட்டு, ஐயோ இந்த பாவத்தினால என்ன போட்டு அடிச்சிடாதீங்க. நான் என்ன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? கடவுளுடைய கிருபையை பார்க்காம என் சொந்த பரிசுத்தத்தை பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தேன். நிம்மதியா இழந்துட்டேன், நிம்மதியா போயிடுச்சு வாழ்க்கையில. ஐயோ ஆண்டவரே தப்பு பண்றேனே தப்பு பண்றேனே தப்பு, இதுதான் என் மைண்ட்ல இருக்கும் பாருங்க. ஒரு நாள் கர்த்தரை தேடிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன் பாருங்க. என்ன பிரசங்கத்தை கேட்டேன் தெரியுமா? நம்மளுடைய கர்த்தர் கிருபையானவர், அன்பானவர், உன் பாவத்துக்காக அவர் மரிச்சிட்டாரு, அவருடைய கிருபை நம்பி வந்தனா அவருக்கு ஆசீர்வாதத்தை தருவார்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தை பிடிச்சிட்டேன். என்ன பிடிச்சிட்டேன் தெரியுமா? ஓ இனி நான் என்ன பார்க்க மாட்டேன், என் குறைவை பார்க்க மாட்டேன், என் தோல்வியை பார்க்க மாட்டேன், அவர் நல்லவர்னு பார்க்க போறேன், அவர் கிருபையானவர்னு பார்க்க போறேன், அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார்னு பார்க்க போறேன்னு சொல்லி அப்புறம் சர்ச்சுக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஆண்டவரே நான் நிறைய தப்பு பண்ணது உண்மைதான், ஆனா என் தப்பு விடுங்க, கிருபை பெரியது, என்ன மாத்துங்க, இந்த தப்பு செய்யாத மாதிரி என்ன மாத்துங்க, என்ன பலப்படுத்துங்க, பரிசுத்தமா வாழ்ந்து பலனை கொடுங்கன்னு சொல்லி தினமும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம் பாருங்க. 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஜெப வாழ்க்கை 15 நிமிஷம் ஜெபம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா மணிக்கணக்கா கர்த்தருடைய சமூகத்தை உட்கார்ந்து ஜெபிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கிற டைம்ல சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன நடந்துச்சு? நான் எங்க அப்பா சொன்னார்ல காலேஜுக்கு அனுப்ப முடியாது பணம் இல்லைன்னு சொல்லி. ஆனா ஆச்சரியமான விஷயம் பாருங்க, நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து அவரே காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி என்ன ஒரு மிகப்பெரிய காலேஜில் சேர்த்து விட்டார் பாருங்க. பெங்களூர்லேயே நம்பர் 1 காலேஜ் கிரைஸ்ட் காலேஜில் தான் நான் படித்தேன். என்னுடைய பியூசி என்னுடைய பிஎஸ்சி எல்லாம் அங்கே தான் படித்தேன். என்ன எப்படி நடக்குது இது? நான் எவ்வளோ நாள் என் சொந்த கிரியை பார்த்து உட்காந்துதனோ எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, வெறும் கன்ஃபியூஷன், பயம் தான். ஐயோ கெட்டது நடந்துருமோ, ஆண்டவர் பலாரம் போட்டு அடிச்சிருவாரோ, என் எண்ணம் சரியில்லையே, என் வார்த்தை சரியில்லையே, எங்க அம்மாட்ட எதிர்த்து பேசிட்டேனே, ஐயோ எப்படி காசு மேல விளையாடிட்டேனே, இவ்வளோ எண்ணங்களை என்ன பண்ணி விட்டுரும்னா என் நம்பிக்கை கெடுத்து விட்டுரும். ஆனா எப்போ நான் பெரிய யோகியமா இருக்கணும்ன்றதை விட்டுட்டு அவர் நல்லவர், கமான், அவர் கிருபையானவர், என் தவறை விட அவருடைய அன்பு பெருசு, அவருடைய தயவு பெருசு, அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை பெருசுன்னு சொல்லி அவர்கிட்ட வந்தனும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியவன் இன்னைக்கு ஒரு போதகராக நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கும் நிறைய ஊழியங்களை செஞ்சு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், தேவனுடைய. வெரி குட், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய. நான் என் சொந்த பரிசுத்தனால இதை ஒண்ணு செய்யல, அவருடைய கிருபையை பார்த்தேன். இப்ப சில பேர் அப்ப என்ன பிரதர் கிருபை கிருபை கிருபைன்னு பாவம் பண்ணிடலாமா? கவனிங்க, கிருபை கிருபை கிருபைன்னு அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பாவம் பண்றதுக்கு டைமே எங்க இருக்குது? பாவம் பண்றதுக்கு ஆசை எங்க இருக்குது? பாவம் பண்ற டைம் எல்லாம் ஆசையும் இருக்காது. ஏன்? உங்க கண்கள் யார் மேல இருக்கும்? ஜீசஸ் மேல இருக்கும். எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒழுங்கில்லாத போது என்ன நேசிக்கிறீங்களே, நான் தவறும் போது எனக்கு நீங்க தவறாம நன்மை செய்றீங்களே, உங்க இரக்கம் பெரியது, உங்க ஆசீர்வாதம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா. இப்ப இந்த கானானிய பெண்ணுடைய ஸ்டோரி நம்ம கத்துக்கிட்டோமே, நீங்க சொல்லுங்க, இந்த கானானிய பெண்ணுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறதுக்கு அவங்க என்ன நல்லது பண்ணாங்க? ஒத்துக்கினாங்க. வெரி குட். அது ஒண்ணுதான், அதை தவிர வேற ஏதாவது இருக்கா? இந்த கானானிய பெண்ணுக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன நல்லது பண்ணாங்க? நான் பார்த்தேங்க சிஸ்டர், உங்க வாய்ஸ் ரொம்ப இனிமையா கூப்பிட்டீங்க, அதனால உங்களுக்கு தரேன் அப்படின்னாரா? நீங்க வந்து என்கிட்ட முட்டி போட்டீங்க பாருங்க, அந்த முட்டி போட்ட ஸ்டைல் ரொம்ப பக்தியா இருந்துச்சு, முட்டி பாருங்க முட்டி தேஞ்சிருக்குது, இந்தாங்க ஆசீர்வாதம் அப்படின்னாரா? இல்ல. நீங்க முக்காடு போட்டிருக்கிறீங்க, நீங்க பக்தியா இருக்கிறீங்க, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. உன்னுடைய நடிப்பை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஆண்டவரே வந்தவர், அந்த விசுவாசத்தை நான் கனப்படுத்துறேன். என்கிட்ட வந்து நீங்க தான் பெரியவர்னு சொன்னல, அதனால உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருகிறேன். ஆசீர்வாதம் கிருபையினால, கிரியைகளால இல்ல. சத்தம் வராமன்னு சொல்கிற நேரத்துல ஆசீர்வாதம் கிரியைகளால இல்ல. எதனால? கிருபையினால. எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிச்சு? இன்னைக்கு கமான், இன்னைக்கு பிரேயருக்கு வந்ததுக்காக சொல்லுங்க பாருங்க. எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிச்சு? இவர் ஏன் கண்டுக்காம போனாரு? அந்த அம்மா நடிச்சிருந்தாங்க. இவர் ஏன் அப்புறம் கண்டுக்கிறாரு? அந்த அம்மா நடிப்பை விட்டுட்டாங்க. இவர் ஏன் அந்த அம்மாவை பார்த்து நாய்க்குட்டினாரு? நாய்க்குட்டின்னு சொன்னா தான் உள்ள வர முடியும், உள்ள வந்து அந்த ரொட்டி துண்டை சாப்பிட முடியும். நாயின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வெளியே அப்படியே போயிட்டு இருக்கோம்.
ஆனா நாய்க்குட்டின்னு சொன்னதால நம்ம உள்ள வர்றாங்க. எப்ப அந்த அம்மா கிருபையை நம்பினாங்களோ அப்பவே வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குனார். ஹல்லேலூயா. வழியை உண்டாக்கி சுகத்தை கொடுத்தார். வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க பொண்ணு சுகமாயிட்டாங்க. நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வழியே இல்லை. நம்ம சொந்த பயபக்தியை பார்த்தா வழியே இல்லை, சொந்த கிரியைகளை பார்த்தா வழியே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து உன் பரிசுத்தத்தை பார்த்து உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னா எத்தனை பேர் அதை ஒத்துக்க முடியும்? எத்தனை பேர் அதை வரவேற்பீங்க? பயம்தான் வரும். ஐயோ, என் பரிசுத்தத்தை பார்த்தா ஆண்டவரே நான் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்குன்னு தப்பே பண்ணாதவன் இல்லை ஆண்டவரே, நான் எண்ணங்கள் வருது. இப்போ கூட பாருங்க பிரதர், சர்ச்சுக்கு வரும்போது கூட சில டைம் உங்களுக்கு எண்ணங்கள் வருதா இல்லையா? சர்ச்சுக்கு வர்ற வழியில கூட ஏதோ யாரோ ஒரு வண்டிக்கார குறுக்கல வந்துடுறாரு, திட்டுறமா இல்லையா? ஆண்டவர் அடிக்க ஆண்டவர் அவனை அப்படின்னு உள்ள வந்து சோத்திரம் ஆண்டவரே உட்காரமா இல்லையா? நம்ம யாரையும் திரும்பி பார்க்காதீங்க, யாரும் உங்களை பார்த்துருக்குறாங்க. சரியா? இப்போ நம்ம எல்லாருக்குள்ள குறைவுகள் இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் செத்து பல்லவத்து போனா, நம்ம பல்லவத்து போன உடனே அந்த வழியிலே நிப்பாட்டிட்டாரா யாரு? பேதுரு வழியிலே நிப்பாட்டிட்டு அவர் கேட்டாரா, பரலோகத்துக்குள்ள நீ வரணுமா? ஐயா ஆமாயா, பரலோகத்துக்குள்ள வரணையா? நான் பரலோகத்துக்குள்ள வரணும்னா நீ இன்னும் நல்லது பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அதுக்கு நான் மார்க் போடுறேன். நீ 100 மார்க் எடுத்தனா நான் உள்ள சேர்த்துக்கிறேன், 100 மார்க் எடுக்கலனா நான் அப்படியே நரகத்தை தள்ளிடுறேன் அப்படின்னு. சும்மா ஒரு கதை தான் பாருங்க, ஆனால் அது சத்தியம் இருக்கு. அப்புறம் பேதுருவை பார்த்தா அவர் சொன்னா, ஐயா என்னையா அப்படி பேசிட்டீங்க? நான் பையன் ரொம்ப நல்லது பண்றேன், நான் சர்ச்சுக்கு ரெகுலரா போனேன். நான் என்ன எப்போது ஒரு டைம் மேட்ச் இருக்கும் போது போக மாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு தான் போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் மிச்சம் நேரத்தில் சர்ச்சுக்கு போய், அப்படியா வெரி குட், உனக்கு மார்க் கொடுக்குறேன் பாருன்ட்டு ஒன்னா நான் ஒரு 20 மார்க் கிடைக்கும் நினைச்சேன். அதுக்கே அடுத்தது நான் சர்ச்சுக்கு காணிக்கலாம் கரெக்டாக கொடுத்துருவேன். இந்த தசமதாரம் இருக்குது பாருங்க, தசமதாரம் கொடுக்குற தசமதாரமா? ஏய் தசம பார்க்காது, அதுதான் இவர் ஏதோ பிக்சர் பார்க்க போயிட்டு இருக்கிறார், சர்ச்சுக்கு பார்ப்பேன். இவர் தசம பார்க்க நான் கரெக்டாக தருவேன். நான் எப்போது ஒரு டைம் தான் அதில் வாங்கி சாப்பிட்றேன் நான், ஆனால் நல்லா தருவேன். அப்படியா பரவாயில்லப்பா, உங்களுக்கு ஒரு 1/2 மார்க் போடுறேன். இப்போ மார்க் எவ்வளோ? 1.5 மார்க் ஆயிடுச்சு. ஐயோயோ, எப்போ தானே 100 மார்க்? ஐயா நான் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோயா, எங்கள் அப்பா அம்மாவை நல்லா நான் பார்த்துக்கோ. நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கோனா, வயசான காலத்தில் ஓல்ட் ஏஜ் ஹோமில் சேர்த்து நான் பார்த்துக்கணும். என்னடா பெத்தப்பா இப்படி பண்ணிட்டே நீ, சரி உனக்கு ஒரு 1/4 மார்க் தான் போடுவேன். இப்போ எவ்வளோ ஆச்சு டோட்டலாக மார்க்கு? 1.25. தலையை சொல்லிடுறாரு, வேறு என்ன நல்லது சொல்லட்டும். ஐயா என் மார்க் எவ்வளோங்க? அவர் சொன்னாராம், இந்த அழகுக்கு மார்க்கு 1.25. ஆண்டவர் ஐயோ, இப்பேற்பட்ட மார்க் நீங்க போட்டீங்கன்னா இந்த மாதிரி மார்க் தான் நான் எடுக்கிறதா இருந்தா கிருபையால தான் நான் வர முடியும். நான் பாருங்க பட்டுன்னு 100 மார்க் போட்டு உள்ள கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஏன்? இதுதான் நம்ம எல்லாருடைய கதை. பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, கிரியைகளால இல்ல, சொல்லுங்க கிருபையால மட்டுமே. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சரி அவங்களே பார்த்து சொல்லுங்க, கிருபை நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா அவர் வழியை உண்டாக்குறார். நான் ஏன் பரிசுத்தத்தை நம்பினா நான் தான் வழியை உண்டாக்கணும். அவர் கிருபையை நம்பினா அவர் எனக்கு வழியை உண்டாக்குறார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வழியை உண்டாக்குவார் நம்புறீங்க? எத்தனை பேர் அவர் நல்லவர் நம்புறீங்க? கமான் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுகம் அடைவேன், நான் செழிப்பா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் தயவு நிறைந்தவனா இருப்பேன். ஜீல இருங்க. பட் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லி? கர்த்தர் நம்ம எல்லாருக்காக வழியை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ குறை உள்ளவர்கள் அப்படியே லைட்டா அப்படியே சாஃப்டா அந்த பியானோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே நீங்க போங்க. நல்லா கவனிங்க. இப்பதான் முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். எப்படி பிரதர் அது சாத்தியம்? அவ்வளோ தவறுகள் செஞ்ச நானு ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கும் போது அவர் எப்படி பிரதர் ஆசீர்வதிக்க முடியும்னா அதுக்கு காரணமே சிலுவைதான். ஏன் தெரியுமா? உங்க மேல என் மேல வர வேண்டிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டார். உங்க மேல என் மேல விழ வேண்டிய அந்த கோபாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அவர் நம்ம மேல வர வேண்டியது ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு ஜீவன் நமக்கு சொந்தமா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் மேல எல்லா கோபாக்கினையும் விழுந்துருச்சு. நீங்க செய்த தவறுகளுக்கான ஜட்ஜ்மெண்ட் உங்க மேல வராது. ஒரு பிலீவர் மேல ஜட்ஜ்மெண்ட் வராது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய ஜீவன் உங்களுடையது. எல்லாம் சொல்லுங்க, சாபம் அவருக்கு, சொல்லுங்க ஆசீர்வாதம் என்னுடையது. கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். நம்ம அதை பிதாவானவர் இயேசுவை கைவிட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் நீங்க சொல்ல தேவையில்லை. நமக்கு பதில் அவர் சொல்லிட்டார். சுகம் இலவசமானது, கிருபை இலவசமானது, ஐஸ்வர்யம் இலவசமானது, தயவு இலவசமானது. நம்ம இலவசமா நேசிக்கிறார். சிலுவை நிமித்தம் நம்மள இலவசமாய் நேசிக்கிறார். அப்போ உங்க மேல என் மேல வர வேண்டிய கெட்டது யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு. அவர் மேல வர வேண்டிய நல்லது யாருக்கு? இப்ப அது பேர் என்னது? கிருபை. புதிய ஏற்பாடுனாலே கிருபை தான். யோவான் 1:17 நம்ம படிக்கிறோம். நியாயப்பிரமாணம்
மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் உண்டாயின. ஆமென். நம்மலாம் எது கீழ இருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கிறோமா, கிருபை கீழ இருக்கிறோமா? நியாயப்பிரமாணம் என்ன அர்த்தம்? நான் ஒழுங்கா இருந்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிருபைனா என்ன அர்த்தம்? இயேசுவின் ரத்தத்தினால அவரை ஆசீர்வதிப்பார். அவரை பார்க்க பார்க்க பரிசுத்தமா வாழும், அவரை பார்க்க பார்க்க நீதிமானா வாழ்வோம், அவரை பார்க்க பார்க்க அவருக்கான சாட்சியா வாழ்வோம். கிருபை இன்னைக்கு மறந்துடாது. நீங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து பேசுறேன். கர்த்தர் உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. உங்களை சோதிக்கிறது தேவன் இல்ல. உங்களுக்கு இருக்கிற வியாதி கர்த்தர் இடத்துல இருந்து வரல. உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபம் ஆண்டவர் கிட்ட இருந்து வரல. ஆண்டவர் ஏன் அதை கொடுத்தாருன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் ஏன் தண்டிக்கிறாருன்னு கேட்காதீங்க. உங்க மேல இருக்கிற கடன் பிரச்சனை கடவுள் கொடுக்கல, உங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்காக கொடுக்குறாரு நினைக்காதீங்க. கடவுள் நல்லவர், தேவன் நல்லவர். உங்க மேல என் மேல வர வேண்டிய தீமை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மேல வர வேண்டிய நன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நேரத்துல எல்லாரும் சொல்லுங்க கிருபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என் மேல வர வேண்டிய தண்டனை யார் ஏற்றுக்கொண்டது? அவர் ஏற்றுக்கொண்டார். நான் சம்பாதிக்காத நன்மையை எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவர் தருகிறார். ஒரு நாள் பாருங்க, எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க்ல ஒரு தீ, ஒரு காட்டு தீ வந்து நிறைய விலங்குகள் மரிச்சு போயிடுச்சு. காட்டுல நெருப்பு வந்தா எத்தனை மிருகங்கள் சாகும். ஒரு பெரிய ஒரு தீ பாருங்க, அநேக மரங்கள் சேதப்பட்டாச்சு, நிறைய விலங்குகள் மரிச்சு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வராராம், செக் பண்றதுக்கு எத்தனை விலங்குகள் மரிச்சிருக்குது, எப்படிப்பட்ட சேதம் நடந்துருக்கு பார்க்க வந்தா ஒரு பெரிய பறவைகளுடைய கூட்டுக்குள்ள போறாரு. பறவைகள் வளர்க்கப்படுற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா எல்லா பறவைகளும் அப்படியே கருகி செத்து போயிருக்கா பாருங்க. இது எல்லா பறவைகளையும் பார்த்துட்டே வர்றாரு. இப்படி காலால அது அப்படி நகர்த்திட்டே வர்றாரு. ஏன்னா பறவைகள்லாம் செத்து கிடக்குதாங்க, அப்படியே கருகிட்டு இருக்குது. ஒரு பறவையை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்னானா. என்னடா அந்த பறவை வேற மாதிரி செத்து இருக்குதுன்னு பார்த்தா ரெக்கையெல்லாம் விரிச்சு அப்படியே கம்பீரமா ஒரு மகிமையா மறைச்சிருக்குதான். இவர் நினைச்சாரா இதுல ஏதோ ஒன்று இருக்குது சங்கதின்னு சொல்லி அந்த பறவைய அப்படியே தான் காலால் இப்படி நகர்த்தினாராம் பாருங்க. இந்த பறவை செத்து போயிருக்குது, அப்படியே அப்படி விழுது. அதுக்குள்ள அதோடைய குஞ்சுகளை அது பாதுகாத்துட்டு இருக்குது. அந்த குஞ்சுகள்லாம் உயிரோடு இருக்குது. அதுக்கு கிட்ட எல்லாம் போடுதான் பாரு வெளியே. அப்போ இவர் பார்க்குறாரா, இவர் நினைக்கிறாரு நேற்று நைட்டு பெரிய காட்டு தீ வந்து அடிக்கும் போது எல்லா மிருகங்களும் சாகும் போது இந்த தாய் பறவை என்ன பண்ணியிருக்குது, தான் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு தான் செட்டைகளின் கீழே வச்சு மறைச்சு அவங்க மேல வர வேண்டிய அக்கினியை தான் சகித்து கொண்டது. தான் மேல அந்த அக்கினி வந்து தன்னை சுட்டரிச்சிருச்சு. ஆனா ஒரு காலமும் தான் கைய எடுக்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய கரத்து கீழே, என் சட்டைகளின் கீழே என்னுடைய பிள்ளைகள் தஞ்சம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அம்மா மறிச்சிருச்சு, ஆனா பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்குது. இதுதான் சிலுவையில நடந்தது. சிலுவையில இயேசு கிறிஸ்துவான நமக்காக மரிக்கும் போது உங்க மேல வர வேண்டிய சாபம், உங்க மேல வர வேண்டிய வியாதி, உங்க மேல என் மேல வர வேண்டிய கேடு எல்லாம் அவர் மேல விழுந்தது. அதனாலதான் அவருடைய முகம் கிழிச்சு போனது, அவருடைய சரீரம் கிழிச்சு போனது. உங்களுக்கு தெரியுமா, இயேசு சிலுவைக்கு அடிக்கும் போது, சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பதாக